ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு. வீடியோவில் பாருங்கள், நான் மட்டும் தனியாக இருக்கேன், சோலோவாக இருக்கேன், ரொம்ப சோகமாக இருக்கேன். என் கூட லியோ குட்டி இருக்கான். ஓகே, அப்படியே கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து மாறி இருக்கும். ஏன்னா வந்து வீடு ஒரு பக்கம் டெக்கரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் சமையல் நடக்குது, ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் செக்கப் அது போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் ஆஃபீஸ் அப்படின்னு போயிட்டுருக்கு. டைம் கிடைக்கும் போது இடையில ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து vlog எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸி ஷெடியூலில் போயிட்டுருக்கு. இப்போ இது வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் மாதிரி vlog தான் இது. இன்றைக்கி வந்து சமைச்சிட்டு நம்ம வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அதாவது அபுதாபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருக்கு வந்து லஞ்ச் கொடுத்துட்டு கையோடு அவரை கூட்டிகிட்டு வர போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னுடைய வேலண்டைன்ஸ் டே ட்ரெஸ்ஸு. இது வந்து மெட்டீரியலாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இங்கே அபுதாபிலே ஸ்டிச் பண்ணிட்டேன்னு வச்சு இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. என்னென்னமோ தேடிட்டு இருக்கையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய கொலுசு ஒன்று கிடச்சிது. ஓகேங்களா? பாருங்க, ஒரு காலுக்கு 2 கொலுசு போட்டிருக்கிற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 2 கொலுசு, இந்த பக்கம் 2 கொலுசு. ஸோ உங்களுக்கு ஓசை வந்து டபுளாக கேட்கும் வீடியோவில். சரிங்களா? ஐயோ அக்கா பேய் வந்துருச்சுன்னு நினச்சிடாதீங்க. சரி, ஓகே, இந்த இடம் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்னர் ஸ்பாட்டுங்க இது. மேக்ஸிமம் என்னோடய எல்லா வீடியோலையும் பாருங்களேன், நான் ரெடி ஆகும்போது வந்து இந்த இடத்துல தான் நின்றுட்டுருப்பேன். அதனால் எனக்கு இந்த கார்னரை வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இந்த டெக்கரேஷன்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த டேபிள் வந்து இப்போ அடித்து கொடுத்தாரு எனக்கு. இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து அடித்து கொடுத்தாரு. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு கார்னர் டேபிள் ஒன்று தேடிட்டுருக்கேன். அது கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகிடும். இந்த மேலே லைட்டெல்லாம் வந்து போட்டிருக்கேன். நான் நைட்டு இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் இன்றைக்கி நைட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுவுமே அட்டாச் பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் கீழெல்லாம் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. இது பார்த்திங்களா? அப்படியே போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும். நான் தெரிகிறேன்னா? ஓகே, அப்படியே போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து காட்டுறேன். எங்கே அந்த லியோ குட்டி? பெட்டில் படுத்திருப்பான். சமைத்து முடித்து விட்டேன். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி. டிஃபன் பாக்ஸ்லாம் யூஸே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் மேலே. இன்னும் ஒரு சிலதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ரொம்ப குறைஞ்சபட்ச இதுதான் இருக்கும். அதை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, இந்த குட்டி வாட்டர் ஃபவுண்டெயின் வாங்கி அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டு போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், க்ளீனிங் ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுதான் அங்கங்கே கிடக்கு. எல்லாமே நான் டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பொறுமையாக காட்டுறேன். இதுதான் அந்த சத்தம். உங்களுக்கு ஒரு தனி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குல்ல. இது ஹால் வந்து அப்படி பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை. கடிகாரத்தெல்லாம் மாற்றிட்டோம். அஸ்வின் வந்து ஹாரி பாட்டர் கடிகாரம் மாதிரி இருக்குது அப்படின்னா. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்றொன்னா யோசித்து ஒன்றொன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்களா, சுற்றி ஆணி எல்லாமே இருக்கா? ஓகே, ஸோ எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். அவராக எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் மிக்ஸ்டு ரைஸாக கொடு, சோறு குழம்பு ரசம் பொரியல் அப்படி கொடுக்காத, என்னால் போட்டு பிசைஞ்சி சாப்பிட முடியாது அப்படின்னுவார். ஆனால் இன்றைக்கி நம்ம தானே எடுத்துகிட்டு போகிறோம், அதனால் அதுக்கு வேறு திட்டு விழுகும். இவ்வளோ சோறோ அப்படின்வார். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ப்ளெயின் சாம்பார், மிளகா கிள்ளி போட்டு சாம்பார், காய் எதுவும் இல்லாமல். கொத்தமல்லி ஏன் போடுற, கருவேப்பிலை ஏன் போடுற, காஞ்ச மிளகாய் ஏன் போடுற அப்படின்வாங்க. ஐ திங்க் இந்த சோறுக்கு இதுவே ஜாஸ்தி தான் நினைக்கிறேன். ஈரல் ஃப்ரை. இன்றைக்கி ஆஃபீஸ் ரூம் ஒரு வழியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல.
ப்ரான்ஸ். இன்றைக்கி நான் ரசம் வைக்கவில்லை. ஏதாவது ஒன்று உழுந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ரசம் வைக்கலை. தயிர் கொண்டு போகலாமா என்னன்னு தெரியலையே. சரி பார்க்குறேன். கொண்டு போவோம், வேணான்னா விட்டுறலாம். ஸோ சாம்பார், ரைஸு, ப்ரான்ஸு, ஐயோ இங்கிலீஷில் பேர் மறந்துட்டுட்டே, லிவரு. ஓகே, ரைஸ்குள்ளேயே வச்சிடலாமா? சாப்பாடு ரெடி. பேக் ரெடி பண்ணியாச்சு. நானும் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன். சாரீ கட்டிட்டு போகலாமா இல்லை இந்த சுடிதார்லேயே போகலாமாங்கிற இது சர்ப்ரைஸ் வீடியோலாம் கிடையாதுங்க. அவருக்கு தெரியும் இன்றைக்கி நான் லஞ்ச் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் கிளம்பி போயாச்சு. இப்போ நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். என்னன்னா, நம்ம லியோ வந்து இந்த ஊரில் டாக்ஸியில் அலோடு கிடையாது. அப்போனா வந்து அவருக்கு கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா டிரைவர் போட்டு வண்டி அனுப்பிச்சிருவார். ஸோ நம்ம வண்டியிலே வந்து ஆஃபீஸ்க்கு போயிடலாம். ஓகே, பயங்கரமாக ஆசைப்பட்டேன். நம்ம வந்து காட்டன் சாரீ கட்டி நம்ம வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போய் டீச்சர் ஆகணும். கடைசியில் அது நமக்கு இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், காட்டன் சாரீ கட்டிட்டு ஆஃபீஸ்க்காவது போகலாம். இந்த சாரீ போடலாமா? இல்லை இந்த சாரீ போடலாமா? என் டேஸ்ட் உங்களுக்கு தான் தெரியும். கரெக்டாக கண்டுபிடிக்கும் பாவம். இந்த ரெண்டுத்தில் நான் எதை கட்டியிருப்பேன்னு வீடியோ எண்டில் போய் கண்டுபிடிச்சிருவீங்கள. சரி ஓகே, முதல்ல எதுக்கு ப்ளவுஸ் எங்கே இருக்குன்னு முதல்ல தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். அன்லக்கி டே, அந்த 2 சாரிக்குமே ப்ளவுஸ் கிடைக்கல. ஸோ நான் இப்போ வந்து இந்த சாரீ கட்டிட்டு போகிறேன். ஸ்கை ப்ளூ பார்த்த உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர சாங் என்ன தெரியுமா? எஸ்ஏ சூர்யா சார் படத்தில். ஸோ இன்னைக்கு இந்த சாரீ தான் கட்டிட்டு போகிறேன். ரெடி ஆயாச்சு. பிளானில் ஒரு குட்டி சேஞ்சு தெரியுதுங்களா? ஓகேவா? என் பிளானில் ஒரு குட்டி சேஞ்ச். நானும் அங்கேயே போய் சாப்பிட்றேன். ஓகேவா? ரெடி போகலாமா?
காஃபி குடிச்ச டம்ளரை கூட கழுவாம நீங்கள் ஆஃபீஸ் பாய் இன்னைக்கு ஆளை காண சொல்லுமா இருந்தால் க்ளீன் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருப்பான். உனக்கு தான் ரொம்ப சிரமமாகி போச்சு. நோ சிரமம், ஐ எம் வெரி ஹாப்பி. ஹாப்பி? எஸ். If we are happy, I'm happy. If we are happy, our family happy. Our family is happy. Our all social media family will be happy. ஆமா. சிலமா ரைஸ். சூப்பர். சாம்பார். ஓகேவா? அப்புறம் வந்து லிவர் ஃப்ரை. வாவ். ப்ரான்ஸ் ஃப்ரை. ஆஹா. ஓகே. சூப்பர் செல்லம்மா. விளக்கிட்டேன். வாவ். ஓ. வரேன்டா. என்னடா வேணா? ஆமா. நீ ஓபன் பண்ணிட்டியா? ஸ்மெல் வந்துச்சான். ஓன்றான் இவர். லியோ, டாடிக்கு சாப்பாடு போட்டுடலாமா? டாடி பாவம்ல. ஆனால் இதெல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குமா? நாங்கள்லாம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். நீங்கள் ஏதாவது சொல்லலாம். இன்னும் சொல்லுதா? ஏதாவது சொல்லுங்கள், நாலு நல்ல வார்த்தை. இந்த மாதிரி பசி நேரத்தில் வந்தால் சாப்பிட்டு தோணுமா, பேச தோணுமா? நல்லபடியாக 4 வார்த்தை பேசணும் அப்படின்னா சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லுங்க மக்களுக்குன்னு சொன்னேன். சொல்லுங்க. எதுவுமே சொல்லலை. ஓகே, லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஐயோ லியோ வேறு தையாத்தக்காக குதிக்கிறான், அவனால் இறங்க முடியல. தூக்கிட்டு வந்துடுறேன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் நம்ம துபாய் ஆஃபீஸை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து இருக்கிறது வந்து அபுதாபி ஆஃபீஸ். ரொம்ப நாளாக இவங்களும் வந்து எனக்கு சமைச்சு கொடுக்கணுன்னாங்க. நானும் சொன்னேன் நோ ப்ராப்ளம், கிளம்பி வரலாம். என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம லியோ குட்டி நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வச்சுக்கலாம், இவங்கள டாக்ஸிலெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க லியோலாம். அதனாலேயே கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிகிட்டே போயிருந்தது. பட் இன்றைக்கி அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நான் சமைச்சு கொண்டு வருவேன்னு சொல்லிவிட்டு. அதனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டிரைவர் ஃப்ரீயாக இருந்தார். அதனால் என் வண்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு இவங்களை பிக்கப் பண்ண வர சொல்லிட்டேன். சாம்பார் லஞ்சுங்க இன்றைக்கின்னு பார்த்து ப்ரான்ஸு, லிவர் ஃப்ரை, சாம்பார், ஏதோ ஒரு ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாரு எனக்கு குடிக்கிறதுக்கு. ஐயோ மண்ணு மாதிரி இருக்கு. அதில் சர்க்கரை இல்லை, டேஸ்ட் இல்லை, ஆனால் இஞ்சி ஃப்ளேவர் மட்டும் வந்துச்சு. ஜிஞ்சர் என்னன்னு தெரியல. ஸோ வந்து நான் குடிக்கிற காஃபிக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து மேடமுடைய ஃபோட்டோ தான் இருக்கு. மேடம் இல்லை, ஃபேமிலி ஃபோட்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் வந்து பார்த்ததுக்கு. ஆஃபீஸை வந்து உங்களுக்கு நான் சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். பட் எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன் ரூம் அப்படின்றதுனால நோ ப்ராப்ளம். நாங்கள் வந்ததே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஏங்க நீங்களே சொல்லுங்களேன், ஃபேமிலியோட இல்லை பெரிய போனவங்க ஆஃபீஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபேமிலி இம்பார்ட்டண்ட்டு. வீட்டில் எந்த மனுஷன் இப்படி ஹாப்பியாக இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆமாம். இது ஆட்டோ பின்னாடி இதெல்லாம் சொல்லாதீங்க, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதனால் வந்து ஹாப்பியாக இருங்க ஃபேமிலியோட. ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் வந்து ஈஸியாக பண்ணலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் பார்த்ததுக்கு. உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அம்மா பாவம் காலையிலேருந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அதை பேக் பண்ணி கொண்டு வந்து இங்கே பரிமாறி என் கூடவே அவங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி திருப்பி பேக் பண்ணி எடுத்து போகிறதுலாம் எவ்வளோ பெரிய வேலை இல்லைங்களா? நம்ம கிளம்புனதுக்கப்புறம் மை ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, இந்த ரூமுக்கு வந்து ஒரு சாம்பிராணி அதை மட்டும் பண்ணீங்கன்னா போதுமானவை. அது ஆஃபீஸ் பாய் பார்த்துப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த ஆஃபீஸ் செட்டப்போட அடுத்த கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திப்போம்.
அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் சரவணன். இவர் போகும்போது வீட்டுக்கு கூட்டு போயிடுறோம், கடத்தி கொண்டு போகிறோம். போயிடலாமா? போதலையோ டாடி வர சொல்லலையோ, நம்ம வீட்டுக்கு போகலாம் இல்லையோ? சரி ஓகே, வெயிட் பண்ணி ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துடுறேன். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே, ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு.